श्री गुरुभ्यो नमः। करुणाशाकरं शांतं अरुणाचलवासिनं श्री शेषाद्रि गुरुं वंदे ब्रह्मीभूतं तपोनिधिं सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 31/3/2024 முதல் 6/4/24 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில பலவிதமான சிறப்புகள் காணப்படுறது. இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகளை சிந்திக்கும் போது மேஷ ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார், கன்னியா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார், விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார், மகர ராசியிலே சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், சனீச்சர பகவான் அருள் புரிகின்றார், மீன ராசியிலே சூரிய பகவான், புத பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். 1/4/24 சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பிரவேசிக்க போறார். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில பலவிதமான சிறப்புகள் காணப்படுறது. சூரிய பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான் இந்த 4 கிரகங்களும் மீன ராசியில சஞ்சரிக்கின்றன. இதில் சந்திர பகவானுடைய சேர்க்கையும் இந்த வாரத்துல நிகழப்போறது. இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில சுக்கிர பகவான், ராகு பகவான் சேர்க்கை என்பது எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போறது அப்படிங்கக்கூடிய தெளிவான சிந்தனையில இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறோம். பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். உலகத்தமிழ் வாழ் பக்த கொடிகள்ல நமது கிளைண்ட்ஸ் என்னிடத்தில் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். கடந்த சில தினங்களாக ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகளை பார்த்து பல பக்த கொடிகள் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது அன்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டு நலன் விசாரித்தீர்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இதுல ஒரு அறிவிலும் படிப்பிலும் வயதிலும் முதிர்ந்த பல பெரியோர்கள் என்னுடைய ஆரோக்கியம் ரீதியாக மிகவும் ஆத்மார்த்தமாக கூறிய தகவல்கள் மிகவும் நெஞ்சை உருக்கக்கூடிய வகைகளில் இருந்தது. நீங்கள் என்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் இறையருள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஸ்தானத்திலே ராசி நாதன் கடந்து வரும்பொழுது பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதையும் சகோதர சகோதரிகள் மூலமான பொருளாதார வரவை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதையும் அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவதையும் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் பிரத்யட்சமாக உணர்வார்கள். வண்டி வாகனங்கள் ரீதியாக புதிய வாகனங்கள் வாங்குவது, புதிய வண்டிகள் வாங்குவது, சொகுசான பயணங்களை மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்தாலும் விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சேர்கின்றன. இந்த வாரத்திலே உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான், தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், ராகு பகவான் இந்த 4 கிரகங்கள் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது ஸ்தானத்தில் பயணிக்கும் பொழுது விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். எந்த பொருள்களையும் நினைவாற்றலோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள முடியும். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதும் தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பதும் மிகவும் பொறுமை நிதானத்தோடு பிரார்த்தனைகளோடு செயல்படும் பொழுது மாற்றங்களை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது ஸ்தானத்தை நோக்கி 4 கிரகங்கள் பயணிக்கின்றன. ஆகையினால் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பலவிதமான போலி விளம்பரங்கள் எல்லாம்
மக்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் எந்தவிதமான போலி விளம்பரங்களை நம்பியும் முதலீடு செய்ய வேண்டாம். அந்த விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம். அதை போல தேவையில்லாத விளையாட்டுக்கள், இன்றைய தினத்தில் ஆன்லைன் கேம் என்ற வகையில் பலவிதமான ஏமாற்றங்களை பக்த கோடிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிந்தனைகளை எல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய வாரம் இந்த வாரம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். இருந்தாலும் மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்ற சிந்தனைகளை கொடுத்தாலும் இளைஞர்கள் தனது சிந்தனைகளையும் மனதையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும். எந்தவிதமான காதல் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளிலும் உங்கள் சிந்தனைகளை செலுத்தாமல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். வயதில் பெரியோர்கள் மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரமானது ஒரு வெற்றி வாரமாக அமைய போறது. கடந்த சில வாரங்களாக, கடந்த சில மாதங்களாக, ஏன் கடந்த சில வருடங்களாக கூட விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் திட்டமிடுங்கள். எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வரவுகளை நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டமான வாரமாக இந்த வாரம் அமைய போறது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை ஒவ்வொரு மணித்துளிகளையும் திட்டமிட வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுங்கள். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்திலே 4 கிரகங்களுடைய சேர்க்கை நிகழ்கின்றது. 11வது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்ற திருப்பெயரும் உண்டு. லாபஸ்தானத்தை நோக்கி சதுஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், தன பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன், உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், ராகு பகவானுடைய சேர்க்கையானது இந்த வாரத்தில் நிகழ்கின்றது. சதுஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வெற்றிகளை நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. ரிஷப ராசியை சார்ந்த, ரிஷப லக்னத்தை சார்ந்த அரசியல் பிரமுகர்களுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக அமையப் போகின்றது. அரசு சம்பந்தப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய, எதிர்பாராமல் பெறக்கூடிய வெற்றியை சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. உங்களது ராசிக்கு 2, 5 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன், தன பஞ்சம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. குழந்தைகளுடைய வெற்றி தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது ராசிநாதன் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் பொருளாதார முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பொருளாதாரத்திலே எதிர்பாராத முன்னேற்றங்கள் நாடி வரும். லாபஸ்தானத்தை நோக்கி ராகு பகவான் பயணிக்கும் பொழுது எதிர்பாராத மாய்கள், மிராக்கிள் உங்களுக்கு வெற்றி பாதையை காட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு விட்டதை பிடிக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது கடந்த காலத்தில் ஏற்பட்ட இடையூறுகள், இடர்பாடுகள், பொருளாதார ரீதியான நஷ்டங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் நாடி வரும். இந்த வாரத்தை ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஒவ்வொரு மணித்துளிகளையும் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள்.
கணவன் மனைவி அன்பு பெருகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். இளைஞர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அஷ்டம லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களது வாழ்க்கையில எதிர்பாராத விதத்தில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமைகின்றது. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை, இதை நான் எதிர்பாராமல் இறைவன் கொடுத்த அருமையான அதிர்ஷ்டகரமான சூழல் என்பதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ராகு பகவான் உங்களது வாழ்க்கையிலே ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்த போகின்றார். அந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையிலே மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பஞ்சமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கேது பகவான் 5வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரீதியான சிந்தனைகளில் கூடுதல் சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும். குலதெய்வத்தினுடைய திருநாமாவை உச்சரிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசிநாதன் தசமஸ்தானத்தில் கடப்பதும் சப்தம தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது ராசிக்கு 7, 10 கூடைய குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது வாழ்க்கையிலே அபரிமிதமான அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இந்த வாரத்தில் தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வரப்போறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. அரசு சார்ந்த முயற்சிகளை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பல மாதங்களாக முயற்சி செய்து கொண்டு வரக்கூடிய பலவிதமான விஷயங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் அமைவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிநாதன் தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. சூரிய பகவான் புத பகவான் தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது என்பது அருமையான கோச்சார அமைப்பை காட்டுகின்றது. நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். சப்தம தசம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 1/5/2024 வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல இந்த தகவலை தொடர்ந்து உங்களுக்கு கூறி வருகின்றோம். ஆகையினால் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த 1/5/2024 முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை எல்லாம் திட்டமிடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. இளைஞர்களது வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் தசமஸ்தானத்தை நோக்கி ராகு பகவானும் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கும் பொழுது இந்த வாரத்தில் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் யாரையும் நம்ப வேண்டாம். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். நண்பர்களைப் போல வரக்கூடிய போலி நண்பர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் மட்டுமே இந்த வாரத்தில் கோச்சார கிரகங்கள் இயக்கம் ரீதியாக அனுகூலமான ஸ்தானங்கள் காணப்படுகின்றது. இந்த வாரத்திலே கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலமாக அருளை பொழியக்கூடிய கிரகங்கள் சுக்கிர பகவான், கேது பகவான். இந்த 2 கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானங்களில் பிரவேசிக்கவில்லை என்ற ஒரு ஆத்மார்த்தமான சிந்தனைகளை சிந்தித்தாலும் உங்களது ராசிக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வரும். தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரும். காலை முதல் மாலை வரை கடினமாக உழைத்த உங்களுக்கு மாலை நேரத்தில் சுப செய்திகள் நாடி வரும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு காலை முதல் மாலை வரை பொருளாதாரத்தில் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படவில்லையே என்று நீங்கள் சிந்தித்தாலும் மாலை நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் உங்களுக்கு மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வகைகளில் அமையும். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. விநாயகப் பெருமான் வழிபாடு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். இந்த வாரத்திலே கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது விரயஸ்தானாதிபதியோடு தனஸ்தானாதிபதி சேர்ந்து வருகின்றார். ஆகையினால் வரவையும் செலவையும் சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. பஞ்சம தசம ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்கள் இவைகளில் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் யாரோடு பேசுகிறார்கள், அவர்கள் பேசக்கூடிய பழகக்கூடிய நண்பர்கள் சரியான நட்பு தானா என்பதை எல்லாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தசமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். உங்களது ராசிக்கு சப்தம அட்டம ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். அட்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மாற்றங்களை கொடுக்கும். உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய வாரமாக இருந்தாலும் உங்களது இஷ்ட தெய்வ பிரார்த்தனை மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. குறிப்பாக தொழில் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய, பொருளாதார ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. உங்களது ராசிக்கு பஞ்சம அட்டம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 5, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் பயணிப்பது என்பது அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. 5, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் கடக்கும் பொழுது நல்லது நடக்கும் என்று கூறினார்களே என்ற சிந்தனை ஒரு வினா ஆழ் மனதில் எழுந்தாலும் உங்கள் மனதில் அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். உங்களது மனதில் எழக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து மனச்சோர்வை போக்கி மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான தாக்கங்களும் ஏக்கங்களும் நீங்கி ஊக்கம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது.
நெடு நாட்களாக தீர்மானங்கள் தீர்மானிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு குறிப்பாக தொழில் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கு இந்த வாரம் உங்களுக்கு உறுதுணையாக அமையப்போறது. கிரகங்களுடைய அமைப்புகள்ல உங்களது ராசிக்கு 3-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். 3வது ஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானம் என்று பெயர். தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்திற்கு தொழில் ஸ்தானம் என்று பெயர். உங்களது முயற்சிக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தீர்க்கமான தெளிவான ஒரு தீர்வை தீர்மானிக்கக்கூடிய அருளை சுக்கிர பகவான் உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்றார். ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு வினா எழலாம். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கிரகம் நல்ல மாற்றங்களை கொடுக்குமா என்ற வினா ஆழ் மனதில் எழுவது இயல்புதான். ஆனால் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் அனுகூலத்தை கொடுப்பார். சுக்கிர பகவான் எப்பொழுதும் அஷ்டமஸ்தானத்திலும் அருளை கொடுக்கக்கூடிய சிந்தனை உடையவர் என்ற தொலைநோக்கு ஆய்வையும் நாம் ஜோதிடத்தில் சிந்திக்க முடியும். அந்த வகையில சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 3-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அருள் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கப் போகின்றது. தன லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். இதுவும் உங்களுக்கு அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த இடத்திலும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு வினா எழலாம். 2-11க்கு அதிபதி வித்யாகாரகன். 2-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது எவ்வாறு அனுகூலத்தை கொடுக்கும்? வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் மீன ராசியிலே நீச்சம் பெறுகின்றார். உங்களது ராசிக்கு 2-11க்கு அதிபதி அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அனுகூலத்தை கொடுப்பார் என்ற ஒரு தொலைநோக்கு ஆய்வையும் ஜோதிடத்தில் நாம் சிந்திக்க முடியும். அந்த வகையில சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது அனுகூலமான வெற்றியை கொடுப்பார் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் சிந்திக்கும் பொழுது அருமையான அறிவாற்றல் மூலம் அபரிமிதமான அனுகூலங்களை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப் போகின்றது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த எந்தெந்த பிரச்சனைகளை மனது ரீதியாக தீர்மானிக்க வேண்டும், எந்தெந்த பிரச்சனைகளை அறிவு சார்ந்து தீர்மானிக்க வேண்டும் என்ற அருமையான சிந்தனைகளை ஜோதிட சித்தாந்தம் விளக்குகின்றது. அந்த வகையில சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இப்பொழுது மனம் சார்ந்த சிந்தனைகளை தவிர்த்து அறிவு சார்ந்த சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இந்த வாரத்தை நீங்கள் வெற்றி வாரமாக சிந்திக்க முடியும். சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. எதிலும் பொறுமை தேவை, நிதானம் தேவை. எந்தெந்த நேரத்தையும் திட்டமிட வேண்டும். எந்த ஒரு செயலிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். ஒவ்வொரு மணித்துளிகளையும் திட்டமிட வேண்டும் என்ற ஆழ் மனதில் சிந்தனைகளை பதித்து செயல்படும் பொழுது ஒவ்வொரு மணித்துளிகளும் உங்களுக்கு வெற்றியை காட்டக்கூடிய முயற்சிகளை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகின்றது. உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அட்டம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். மெஷர் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் லெட் இட் ஃபால்ஸ். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோஜனை செய்து பேசுங்கள். இடம் பொருள் ஏவல் என்று கூறுவார்கள். எந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் எந்த வார்த்தைகளை பேச வேண்டும், எந்த நபரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த வாரத்தை நீங்கள் வெற்றி வாரமாக சிந்திக்க முடியும். உங்களது ராசிநாதன் அட்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். ஆகையினால் இந்த பங்குனி மாதம் முழுவதும் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய வாரமாக சிந்தித்து எதிலும் பொறுமை எதிலும் நிதானம் இவைகளோடு முயற்சியை முடுக்கிவிட வேண்டிய வாரமாக சிந்தித்து செயல்படுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய உதயத்தை தரிசிப்பது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் பகவானுடைய அருள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. சனீஸ்வர பகவானுடைய அருள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு ஒன்று பண்றோம். எல்லாரும் அவளுக்கு கஷ்டம் வந்ததுன்னா, இப்ப எனக்கு 7.5 சனி நடக்குதா, ஜென்ம சனி நடக்கிறதா, அட்டம சனி நடக்கிறதா, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதா அப்படின்னு ஒரு வினா கேட்கிறா. ஆனா ஒரு நல்லது நடந்ததுன்னா, எனக்கு சனி பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த நல்லது நடந்ததா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறா. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சம சஷ்டமஸ்தானாதிபதி 5-6 அதிபதி சனீஸ்வர பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தை இப்ப கடந்து வந்துருக்கார். இந்த சமயத்துல உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தினால நல்லது நடக்கும். சுவாமி, நாங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வேகமா நடந்து போயின்னு இருக்கீள், ஒரு குறுக்க வேகமா ஒரு வண்டி கிராஸ் பண்ணி போறது, ஒரு செகண்ட் அப்பாடா அப்படிங்கிறோம். அப்ப அந்த வேகமா கடந்த வண்டியிலேருந்து உங்களை காவந்து பண்ணியிருக்காரு இல்லையா அந்த இறைவன், அது கூட நல்லதுதான் அப்படின்னு நம்ம ஏன் ஏத்துக்க கூடாது? இப்ப கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு 6வது ஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். உங்களை சேஃப்டி பண்ணிட்டு வர்றது எல்லாமே அவரு தான், அதை நீங்க மறந்துடாதீங்க. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக சனிக்கிழமை போய் அவசியமா அவர் ஒரு பிரதட்சணம் பண்ணி அவருக்கு ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, எங்களை வாழ்க்கையில பல பிரச்சனையிலேருந்து எங்களை காவந்து பண்ணிட்டு இருக்கிறது, சேஃப்டி பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தான் அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவா. இதற்கு கூட மகாபாரதத்துல ஒரு அருமையான நிகழ்வு காணப்படுறது. மகாபாரதத்துல போர்ல அர்ஜுனனை நோக்கி நாகாஸ்திரத்தை ஏவுகின்றார்கள். அந்த சமயத்துல அர்ஜுனனுக்கு தலையை நோக்கி அந்த நாகாஸ்திரத்தை குறிவைக்கிறார். அப்ப அந்த அர்ஜுனனுக்கு நோக்கி வரக்கூடிய நாகாஸ்திரத்தை அது கிட்டக்க வருதுன்னு தெரியறது. அர்ஜுனனுடைய தேரோட்டியாக கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். அந்த நாகாஸ்திரத்திலிருந்து அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேரையே ஒரு அரடி அமுக்கிறார். அந்த தேர் ஒரு அரடி அமுங்கினோன்ன இந்த தலைக்கு வரக்கூடிய நாகாஸ்திரம் அவருடைய சிரசில் இருக்கக்கூடிய கிரீடத்தை தட்டிண்டு போறது. அப்ப கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக இருந்து அர்ஜுனனை காப்பாற்றுறார். அர்ஜுனனை காப்பாற்றும் போது அப்பொழுதுதான் இந்த பழமொழி வந்தது, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது. அப்ப எப்படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை சேஃப்டி பண்ணாரோ, அதை போல இன்னைக்கு கன்யாராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சனீஸ்வர பகவான் உங்களை காவந்து பண்ணிட்டு இருக்கார், உங்களை சேஃப்டி பண்ணிட்டு இருக்கார். இப்ப நேத்தி வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்திலேயோ மனசுலயோ ஏதோ ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கும். இப்ப அந்த சோர்வு போயிருக்கும். அந்த சோர்விலிருந்து நீங்க விடுபடுவீங்க. அதற்கு என்ன காரணம்? இப்ப திடீர்னு உங்க உடம்புல ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த எனர்ஜிக்கு என்ன காரணம் அப்படின்னா 3-8 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6வது ஸ்தானத்துல இருக்கார். உங்க முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான், அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். அவர் சஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு ஒரு தனி எனர்ஜி கொடுக்க போறது. இப்ப உங்களை சேஃப்டியும் பண்ணியாச்சு, எனர்ஜியும் கொடுத்தாச்சு. அப்ப நிச்சயமா நீங்க ஒரு சக்சஸ் நோக்கி பயணிக்க போறீங்க. அப்ப ஏன் கவலை பண்ணோம்? அப்ப கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்க போறது, சிரமங்கள் நீங்க போறது, கவலைகள் நீங்க போறது. இப்ப இன்னொரு அட்வான்டேஜும் உங்களுக்கு இருந்துருக்கு. உங்களது ராசிக்கு 1-10 அதிபதியாக இருக்கக்கூடிய, உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய புத பகவானுடைய பார்வை உங்க மேல விழறது. நேற்று வரைக்கும் நமக்கு இடைஞ்ச பண்ணது யார் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு இருந்தீங்க. மறைமுகமாக இருந்து உங்களுக்கு குழி பறித்தது யார்
அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்க இல்லையா, அதற்கான விடைகள் உங்களுக்கு கிடைக்க போறது. இதுல ஒரு பெரிய ஒரு ஹாஸ்யமான ஒரு தகவல் கூட காதுல விழுந்தது. நேற்று வரை மறைமுகமாக இருந்து நமக்கு குழி பறித்தவர்கள் யார்? ஒரு இடத்துல ஒரு PWD கான்ட்ராக்ட் எடுத்துன்னு போயிட்டு இருந்தாலாம். அந்த PWD கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு குழி பறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலையா. அப்ப அந்த ஆள் வேணும்னு கூப்பிட்டவன் சொன்னானா, நடந்து போயிட்டே இருந்தானா, எனக்கு கூடவே வந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தானா. என்னடா அது, கூடவே இருந்து குழி பறிக்க ஆள் தேவைன்னு கேட்குறானே, இவன் யாரு அப்படின்னு கிட்டக்க போனோன்னே, நான் ஒரு கான்ட்ராக்டுங்க, நான் எந்தெந்த இடத்துலலாம் சொல்றேன்னா அவங்க குழி பறிக்கிறதுக்கு ஆள் தேவைன்னானா. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியாமலே கூடவே இருந்து குழி பறிப்பதற்கு நிறைய எல்லாருக்கும் பக்கத்துல இருக்காங்க. அந்த கூடவே இருந்து குழி பறித்தவர்களை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. வித்யாகாரன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேல் பதிகின்றது. இப்ப எக்ஸாமினேஷன்ஸ்லாம் முடியறது. எக்ஸாமினேஷன் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, +2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த வாரப்பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த தகவல்களை தெரிவியுங்கள். இன்னைக்கு 10th +2 கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா முதல்ல நீங்க எந்த பாதையை நோக்கி பயணிக்கணும்னு டிசைட் பண்ணீங்க. உங்களுக்கு ஜாதகத்துல ஆர்வம் இருந்ததுன்னா அவசியம் ஜாதகரை பாருங்க. எங்களுக்கு ஃபியூச்சர் எந்த லைன்ல இருக்கு, நான் எந்த லைன்ல சூஸ் பண்றது இல்லையா, அந்த குழந்தைய கேளுங்க. எனக்கு இந்த ஃபீல்டு தான் வேணும்னா அந்த ஃபீல்டில் இறக்கிடுங்க, துணிஞ்சு இறக்குங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு என் குழந்தை வந்து இந்த ஃபீல்டை நோக்கி நான் பயணிக்கிறான் அப்படின்னா அவன் எந்த துறையை ஆர்வமா சொன்னாலும் அந்த துறையில இறக்கிடுங்க. அந்த ஆர்வத்தை அவனுக்கு கொடுக்கிறதே அவனது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். 2 ஆப்ஷன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இந்த 3 பேரும் நீங்க டிசைட் பண்ணீங்க. இப்ப 10th +2 கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாணவர்கள் அவங்களோட ஜாதகத்தை அவசியம் பாருங்க. அந்த குழந்தைக்கு எதிர்காலம் எதுல ஆர்வம் இருக்கோ அந்த ரூட்ல இறக்கிடுங்க. அப்பதான் அந்த குழந்தை முழுமையான வெற்றியை பெற முடியும். குறிப்பா ஜனனகால ஜாதகத்துல வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் நீச்சமாக இருந்தாலோ, 1, 7 இதில் சர்ப்பகிரகங்கள் இருந்தாலோ, 2, 8 இதில் சர்ப்பகிரகங்கள் இருந்தாலோ, பஞ்சமஸ்தானம், பாக்யஸ்தானம், தசமஸ்தானம், லாபஸ்தானத்துல பாபகிரகங்கள் இருந்தாலோ அந்த குழந்தைகள் எதிர்காலத்தை திட்டமிட முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் சிந்திக்க முடியும். குழந்தைகளுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அந்த குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. உங்களது பிரார்த்தனை அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.
சுயநலம் கொஞ்சம் இருந்தாலும் பொதுநலத்தில் நாட்டம் உடைய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் சுயநலத்தில் கொஞ்சம் ரேஷியோ அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொதுநல சிந்தனையும் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களது ராசிக்கு 3, 6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை உங்கள் ராசி மேலே விழறது. அறிவில் சிறந்த, ஆன்மீகத்தில் உயர்ந்த பெரியோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது லாபஸ்தானாதிபதியும் சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். இப்போ உங்க கான்சன்ட்ரேஷன் எல்லாம் எதை நினைச்சு இருக்குன்னா, உங்களை சுத்தி ஒரு ரவுண்டு போட்டிருக்கள். உங்க கான்சன்ட்ரேஷன் முழுக்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய வட்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கு. இதுல இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் மாத்திட்டா இன்னும் நல்லா இருக்கும். சுயநலம் தேவைதான். இன்னைக்கு சுயநலம் இல்லாதவர்கள் கிடையாது. ஆனால் அந்த சுயநலத்தினுடைய சதவிகிதம் கொஞ்சம் கூடுதலாக காணப்படுறது. இதற்கு என்ன காரணம்னா, இந்த கோச்சார கிரகங்களும் ஒரு காரணம். லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது லாபஸ்தானாதிபதியோடு பாக்யாதிபதியும் சேர்ந்துடுறார். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான growth கிடைக்க போகிறது. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. அதுவும் குறிப்பா இந்த 10th ஸ்டாண்டர்ட் +2 10th and +2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சரை பிளான் பண்றதுக்கு இந்த காலகட்டங்களை திட்டமிடுங்கள். அந்த எஜுகேஷன் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட். 8th ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட், 10th ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட், 12th ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட். யூஜி ஒரு 3 இயர்ஸ் டிகிரி முடிக்கிறீங்கன்னா அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். பிஜி ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்கன்னா அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த டேர்னிங் பாயிண்ட் வரும்பொழுது அவசியம் உங்க ஜனனகால ஜாதகத்தை பாருங்க. ஏன் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றோம்னா, இப்போ எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகி ஒரு விடுமுறையை நோக்கி மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த விடுமுறையில் நீங்க ஹாயா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை பண்ணாலும் உங்க எழுத்தாப்புல ஒரு 4 ரோடு இருக்கு. நீங்க ஒரு ரோட்ல பயணிச்சுட்டு வரீங்க, எழுத்தாப்புல 4 ரோடு தெரியறது. இந்த 4 ரோட்ல நீங்க எந்த ரோட்ல போனா உங்க கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான நேர காலங்கள் இப்ப. அதனால துலா ராசி சார்ந்த பெற்றோர்கள் இந்த பதிவை பார்த்தாலும், துலா ராசி சார்ந்த மாணவர்களை உடைய பெற்றோர்கள் பார்த்தாலும், துலா ராசியை உடைய மாணவர்களாக இருந்தாலும் இந்த சமயத்துல உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை ஃபியூச்சரை பிளான் பண்றதுக்கு திட்டமிடுங்க. சில சமயங்கள்ல இந்த கூகுள் மேப்பை போட்டு நம்ம டிராவல் பண்ணுவோம். டிராவல் பண்ணோடனே நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் திருப்பி அது பார்த்தா இன்னொரு 2 கிலோமீட்டர் தாண்டி காமிக்கிறதும்பா. சில சமயங்கள் அந்த கூகுள் மேப்பே நம்மளை சுத்தி விடுறது அப்படிம்பார் டிரைவர். அப்ப என்ன பண்ணணும்னா, அப்ப என்ன பண்றோம், கூகுள் மேப்புக்குள்ள கன்ஃபியூஷன் ஏற்பட்டதுன்னா என்ன செய்யறோம், அந்த இடத்துல அந்த ஏரியாவில் இருக்கிறவர்கிட்ட இந்த அட்ரஸ் எதுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அவர் சொல்லுவார், நீங்க இங்க இருந்து இப்படி போனுங்க, இந்த தெருல ரைட்ல திரும்பினீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க போகலாம். உடனே அவர் அந்த ஊர்க்காரர் இல்லையா, அந்த ஊர்க்காரர் சொல்றத கேட்டுட்டு நம்ம அந்த திரும்பி அந்த இடத்துக்கு போறோம் இல்லையா, அவர் தாங்க ஜோதிடர்கள். இந்த ஜோதிடத்துல பலவிதமான சூக்ஷ்மங்கள் காணப்படுறது. அப்போ உங்களது ஜனனகால ஜாதகத்துல முதல்ல நீங்க என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணணும், நீங்க முதல்ல எந்த இடத்துக்கு போகணும்னு தீர்மானிக்கிறீங்க இல்லையா, அந்த தீர்மானமே சில தெரியாம பல பேர் இருக்கா. அப்ப நீங்க எந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த கோலை ரீச் பண்றதுக்கு எந்த பாதையில பயணிக்கணும், இதை டிசைட் பண்ணக்கூடிய வாரம் இந்த வாரம். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவானுடைய பார்வை பதிகிறது. இந்த அமைப்பு 1/5/2024 வரைக்கும் இருக்கு. இந்த காலகட்டங்களை சரியான விகிதத்துல பிளான் பண்ணுங்க. இந்த காலகட்டங்கள் முழுக்க உங்களுக்கு பிளானிங்கான, திட்டமிடுவதற்கான வாரமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களது எதிர்காலத்தை
மேலும் வெற்றியை சிந்திக்கக்கூடிய பாதையில நீங்க பயணிக்க முடியும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அருள், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானுடைய அருள், முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அருள், இவை எல்லாத்தோட உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு அருமையான அமைப்பு. பொதுவாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா, கஷ்டப்படும் போது ஜாதகத்தை எடுத்துட்டு போறோம், கவலைப்படும் போது ஜாதகத்தை எடுத்துட்டு போறோம். நன்னா இருக்கும் போது நாளைய நிகழ்ச்சியை எவ்வாறு திட்டமிடணும்னு பிளான் பண்ணும் பொழுது சிரமமான காலங்களை கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நவக்கிரகங்கள் அனுகிரகிக்க முடியும். அந்த விதத்தில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அதிர்ஷ்டமான தகவல்களை பெறுகிறீர்கள். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களது வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். மாணவ செல்வங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இளைஞர்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த பாதையில பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள், வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. இவ்வளவு சிறப்புகளையும் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க போறது. சாமி, ஏதாவது ஒரு விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகள். விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். சம்பந்தம் இல்லாத செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். சில சமயங்கள்ல ஆழ் மனதில் நான் எந்த செலவுமே பண்ணல, இந்த ஒரே ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறேனே அப்படின்னு நினைச்சு கூட தேவையில்லாத செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டாம். பலவிதமான மாயைகள் உங்களை ஈர்க்கும். நீங்கள் செலவு செய்யும் பொழுது நீங்க உங்களுக்குன்னு எந்த செலவும் செய்யல, ஆனால் பிரெஸ்டீஜுக்காகவோ நட்பு ரீதியாகவோ செய்யக்கூடிய செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. சிந்தித்து செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்திலே சப்தம சயன ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது ராசிக்கு சப்தம சயன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-12 குடைய சுக்கிர பகவான் 5வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். நெடு நாட்களாக மனதில் இருந்த பலவிதமான எதிர்பார்ப்புகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்து அதன் மூலம் மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். லாபஸ்தானத்தை கடக்கக்கூடிய கேது பகவான் ஆன்மீக ரீதியான அனுகூலங்களை கொடுப்பார். வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். சில பக்த கொடிகளுக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கூட நாடி வரும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் மூலம் உங்களது பொருளாதாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனதில் பலவிதமான ஏக்கங்கள் காணப்படுறது, பலவிதமான சோர்வான சிந்தனைகள் காணப்படுறது. அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மந்தகாரகன் உங்களுக்கு உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்துகின்றார். குறிப்பாக வெளியில் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு எழவில்லை. அதற்கு காரணம் என்ன? குறிப்பாக வயதில் பெரியோர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்தினுடைய நெரிசல்கள், அதுவும் நமது நகரங்கள்ல இந்த ஹாரனுடைய சவுண்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது. நம்ம ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கும் ஓட்டுநர் பயிற்சிகள் கொடுக்கப்படுறது. அனைத்து பக்த கோடிகளும் வண்டி ஓட்ட கத்துக்கிறாங்க. ஆனால் டிராபிக்ல எப்படி ஓட்டுறதுன்னு கத்துக்கல. இன்னைக்கு போக்குவரத்து ரீதியாக இருக்கக்கூடிய இடர்பாடுகளை
விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வெளிநாடுகளில் நீங்க பயணிக்கும் பொழுது தெரியும், வெளிநாடுகளில் ஹார்னே அடிக்கக்கூடாது. குறிப்பா மலேசியா, சிங்கப்பூர்ல நீங்க போனீங்கன்னா ஹார்ன் அடிச்சாலே உடனே போலீஸ் வந்துருவாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் எதுக்காக ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு தெரியல. சம்பந்தம் இல்லாத இடத்துல, அதுவும் பல டிசைன்ல பல சவுண்டுல இன்னைக்கு ஹார்ன் வச்சுக்கிறாங்க. போக்குவரத்து துறை பலவிதமான கட்டுப்பாடுகளை போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. இந்தந்த ஹாரன்களை மட்டும்தான் நீங்க வைக்கணும், இந்தந்த டைப் ஹாரன் வைக்கக்கூடாது அப்படின்னு போக்குவரத்து துறை பலவிதமான கட்டுப்பாடுகளை போடுறது. சில நியூஸ்ல பார்க்குறோம், அன்ஆத்தரைஸ்டு ஹாரனை அந்த டிராஃபிக் போலீஸ் அப்படியே கழட்டி புடுங்கி போடுறாங்க. எவ்வளவு சட்டத்திட்டங்கள் போட்டாலும் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இன்னைக்கு யங் ஜெனரேஷன்ல ஹை ஸ்பீடு வெஹிக்கிள், யாராவது ஒரு வயசானவங்க சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் கடைக்கு போய் இந்த பொருளை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வரும்போது இந்த ஹை ஸ்பீடு வெஹிக்கிளை வச்சுட்டு அவன் சர்ன்னு போகும்போது அந்த சப்தமும் அந்த ஸ்பீடும் இவனுக்கு வயத்த கலக்கிறது. எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஸ்பீடு போகணும்னு லிமிட் வேற போட்டிருக்காங்க. 20 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அந்த குழந்தை அவ்வளவு ஸ்பீடா போறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற வேகம் உங்களுக்கு தேவை. நீங்கள் வண்டியில் காட்டக்கூடிய வேகத்தை உங்களது வாழ்க்கையில் காட்டுங்கள். உங்களது வண்டியில் செல்லக்கூடிய வேகத்தை உங்கள் வாழ்க்கை தரத்தில் நீங்கள் காட்டினால் நமது இந்தியா மேலும் வல்லரசாகும். ஆகையினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் இளைஞர்களுக்கு இந்த தகவல்களை ஷேர் செய்து, இளைஞர்கள் வாழ்க்கையில் வேகம் தேவை, அதோடு விவேகமும் தேவை என்ற சிந்தனைகளை சிந்தியுங்கள். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் போக்குவரத்து மூலம் பெறக்கூடிய இடர்பாடுகள், இடையூறுகள் கடினமாக காணப்படுகின்றது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளில் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியமான சத்தான சரிவிகித உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான நல்ல தகவல்கள் எல்லாம் காதில் விழுகின்றது. சேவை மனப்பான்மையோடு பலவிதமான ஆயுர்வேதா, சித்தா மருத்துவர்கள், இயற்கை உணவை ஆய்வு செய்யக்கூடிய பெரியோர்கள் பலவிதமான கருத்துக்களையும் பலவிதமான புத்தகங்களையும் வெளியிடுகிறார்கள். எளிமையான விதத்தில் நமக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வகைகளில் நமது செல்போன்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. ஆனால் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று கூறுவார்கள். அதை போல இவைகளையெல்லாம் நமக்கு செய்து கொடுக்க யார் இருக்கின்றார்கள் என்பதை சிந்திப்பதை தவிர்த்து இவைகளையெல்லாம் எங்களுக்கு செய்து கொடுங்கள் என்று நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அன்பான ஆலோசனை கூறும் பொழுது உங்கள் மேல் அக்கறை உள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உங்களுக்கு உதவுவார்கள். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களது வாழ்க்கையில் பிரத்யட்சமான வெற்றியை கொடுக்கும். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது, லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வயதில் பெரியோர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். சப்தமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடப்பது என்பது பஞ்சமஸ்தானத்திற்கு புத்திரஸ்தானம் என்று பெயர். சப்தமஸ்தானாதிபதி உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை உடைய குடும்ப நபர்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவுவார்கள். ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சேர்கின்றன. இந்த வாரத்தினுடைய நிறைவு பகுதியில இந்த 4 கிரகங்களோடு
சந்திர பகவானும் சேரப்போகின்றார். அப்ப 5 கிரகங்களுடைய சேர்க்கை 5வது ஸ்தானத்துல. குழந்தைகள் ரீதியான கவலைகள் உங்களது ஆழ் மனதை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது, உங்களது மனதில் எழக்கூடிய கவலைகளை மனம் திறந்து உங்களது ஆத்மார்த்தமான வெல் விஷர், இன்னைக்கு ஜோதிடர்கள் கூட ஆத்மார்த்தமான வெல் விஷராக இருந்துட்டு இருக்காங்க. பல பக்த கோடிகளுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு நாங்கள் ஆத்மார்த்தமான ஆலோசகர்களாக இருந்து வருகின்றோம். அவர்கள் கருத்தை யாரிடத்திலும் கூறுவது கிடையாது. அதை போல எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எங்களது பழைய வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொண்டு எங்களிடத்தில் பேசக்கூடிய கருத்துக்களை நாங்கள் மற்றவர்களிடத்தில் பேசுவதில்லை. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் மனதில் பலவிதமான கவலைகள் தோன்றுகின்றது, கஷ்டங்கள் தோன்றுகின்றது. யாரிடத்தில் பேசுவது என்ற ஒரு சிந்தனை தோன்றினாலும் கிராமங்களில் ஒரு பழமொழி கூறுவார்கள், ஒரு எந்த ஒரு பொருளையும் நாம் சாத்துவதற்கு ஒரு மூளை வேண்டும் என்பார்கள். ஒரு ஸ்டெம்ப் இருக்கு அப்படின்னா அது அப்படி நிற்காது, அதை ஒரு கார்னர்ல சாய்ச்சி வைப்பாங்க வீட்டில் கிராமங்களில். அதை போல நாம் நம்ம மனதில் எழக்கூடிய கருத்துக்களை கூறுவதற்கென்று ஆத்மார்த்தமான ஒரு நட்பு தேவை. ஆனால் இந்த காலகட்டங்களில் நட்பை நம்பாதீர்கள். பல ஆண்டு காலம் பழகி பல ஆண்டு காலம் கூடவே இருந்து குழிப்பறித்தவர்களும் காணப்படுகிறார்கள் என்பதை விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகள் உணருவார்கள். ஆகையினால் சரியான நட்பை தேர்ந்தெடுத்து சரியான குருமார்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் நீங்கள் ஆத்மார்த்தமாக கூறும் பொழுது உங்கள் மனதில் எழக்கூடிய கவலைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கோடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போறது. நெடு நாளைய முயற்சி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை நோக்கி நகரும் பொழுது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சகோதர சகோதரிகள் மூலம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரும். சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். சப்தம தசம ஸ்தானாதிபதி 7, 10 புத பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு எதிர்கால கல்வி திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். உங்களது எதிர்காலம் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தை கடப்பது என்பது அனுகூலமான அபூர்வமான கிரக அமைப்பு. இந்த வாரத்திலே தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. சட்டம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய களத்திரகாரகன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது சுகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பலவிதமான வெற்றிகளையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கோடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதும் உங்களது ராசிக்கு 4 கிரகங்கள்
உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சரிப்பது என்பது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகப் போறது. உங்களது ராசிக்கு பஞ்சம தசம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது குழந்தைகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. தொழிலில் அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது. இந்த வாரத்தில் மாற்றங்களை சிந்திப்பதும் ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் பாக்யாதிபதி வாக்குஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது பேச்சாற்றல் மூலம் பல வெற்றிகள் நாடி வரப்போறது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. உங்களது ஆழ் மனதில் எழக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பஞ்சம ஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது பேச்சாற்றல் மூலம் பல சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. வாக்குஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் உங்களது ராசியிலேயே சனி பகவான் கடந்து வருகின்றார். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருகின்றார். அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது, வாக்குறுதிகளில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது. இன்றைய காலகட்டங்களில் வாக்குறுதிகள் என்று சிந்திப்பது மிகவும் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கள். கேஷ் டிரான்சாக்ஷன் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் எலெக்ஷன் டைம், இந்தியாவில் எலெக்ஷன் டைம் ஒரு சிறிய தொகையை எடுத்துச் செல்வதாக இருந்தாலும் அதற்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அட்டமஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கேஷ் ஹேண்ட்லிங் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். எதிலும் பொறுமை நிதானம் தேவை. மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சாஸ்திரங்களை மதிக்கக்கூடியவர்கள், சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவர்கள். சாஸ்திரம் என்றால் என்ன, சம்பிரதாயம் என்றால் என்ன, இதில் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுறது. கடந்த காலத்தில் நமது பெரியோர்கள் நமது வாழ்க்கை முறைகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ரெக்கார்டு, அதுதான் சாஸ்திரம். சம்பிரதாயம்னா என்ன? எங்க தாத்தா இதை ஃபாலோ பண்ணார், எங்க அப்பா இதை ஃபாலோ பண்ணார், நான் இதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நீங்கள் குடும்ப ரீதியாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம் சம்பிரதாயம். இதை ஒரு பக்தர் வினா கேட்டிருந்தார். நீங்கள் மீன ராசியை சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். சாஸ்திரம் என்றால் என்ன, சம்பிரதாயம் என்றால் என்ன என்று கேட்டிருந்தார். சாஸ்திரம் என்றால் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ரெக்கார்டு. நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னா எந்த சாஸ்திரம் சொல்கின்றது, எந்த இடத்துல கூறுறது அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு ப்ரூஃப் இருக்கும். ரெக்கார்டு ப்ரூஃபோடு இருக்கக்கூடிய ஒரு தகவல் சாஸ்திரம். எங்க அப்பா இதை ஃபாலோ பண்ணார், எங்க தாத்தா இதை ஃபாலோ பண்ணார், நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இது குடும்ப ரீதியான விஷயம் அப்படிங்கிறது சம்பிரதாயம். இந்த சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களிலும் ஈடுபாடு உடையவர்கள் மீன ராசியை சார்ந்தவர்கள். காரணம், மீன ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான். ராசிநாதன் குரு பகவானாக இருக்கும் பொழுது அவர்கள் சாஸ்திரத்திலும் சம்பிரதாயத்திலும் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். அதை பின்பற்றக்கூடிய இயல்பை இயல்பாக பெற்றவர்களாக இருப்பார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். அருமையான அமைப்புகள்.
குடும்பங்கள்ல சுப வைபவங்கள் பெருக போறது, உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது, பொருளாதாரத்துல ஒரு ட்ரமாண்டஸ் growth கிடைக்க போறது. உங்களது ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைக்க போறது, ட்ரமாண்டஸான growth கிடைக்க போறது. இந்த வாரத்தில் பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போறது. அரசு சார்ந்த அரசியல் பிரமுகர்களுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. மனசுல இருந்த பலவிதமான சோர்வுகள் நீங்க போறது. இளைஞர்களுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறது. வேலை வாய்ப்பு ரீதியான சுப செய்திகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நடக்க போறது. ஒரு பெரிய குடும்ப ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவு மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. உங்களை நீங்களே கிள்ளி பார்ப்பீர்கள். கடந்த காலத்துல ஆரோக்கியத்துல உடம்பு மனசு சோர்ந்து இருந்தது. இப்ப திடீர்னு ஒரு எனர்ஜி கிடைக்க போறது. அந்த எனர்ஜி மூலம் பல சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. நேற்று வரை உங்களுக்கு பகை பாராட்டியவர்கள் கூட நட்பாக வருவார்கள். இந்த காலகட்டத்தில் மீன ராசி சார்ந்த, மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள். அதுவும் வயசுல ஏஜ்டு பர்சன் 60+, 70+க்குலாம் ஒரு ட்ரமாண்டஸான ஒரு எனர்ஜி கிடைக்க போறது. உங்களை நீங்களே கிள்ளி பார்ப்பீர்கள். இவ்வளவு சக்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இவைகள் அனைத்தும் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கா. இருந்தாலும் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ஏதோ ஒரு மாயை உங்களை சுத்தி இருக்கு. அந்த மாயை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க சக்சஸ் ரேஷியோ இன்னும் கூட இருக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்கள். அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரும். குரு பகவானை வழிபடுவது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுக்கிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.